குறித்த விஜயகாந்தின் மகன் மற்றும் மனைவிக்கு ஆறுதல் தெரிவித்து அங்கு திரண்டுள்ள ஏராளமான ரசிகர்களுக்கிடையே நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலிருந்தே விஜயகாந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் கடும் நெரிசலுக்கிடையே இரவிலும் ஏராளமானோர் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதுபோது நடிகர் விஜய் சற்று முன் அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த தேமுதிக அலுவலகத்தை அவரது உடலுக்கு அந்த ஃப்ரீசர் பாக்ஸின் அருகே நின்று விஜயகாந்தின் உடலை பார்த்து கண்ணீர் மல்க அவர் இறுதி மரியாதையை செலுத்தி மலர் மாலையையும் அவரது உடலுக்கு போர்த்தி பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் இருவருக்கும் ஆறுதல் தெரிவித்துவிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் தனது உடல்நலக் குறைவால் இன்று காலை காலமானது அவரது ரசிகர்களுக்கும் தமிழ் திரையுலகினருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது இரவிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தங்களது இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக அங்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். நடிகர் விஜயும் இப்போது விஜயகாந்தின் உடலுக்கு அங்கு மலர் மாலை அணிவித்து அவரது உடலை கண்ணீர் மல்க பார்த்து கைகூப்பி வணங்கியவாறு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்களான சண்முக பாண்டியன், பிரபாகரன் மற்றும் எல்.கே. சுதீஷ் ஆகியோரிடம் விஜயகாந்தின் மரணம் தொடர்பாக துன்பத்துடன் வந்த சோக செய்தியை தொடர்பாக ஆறுதல் தெரிவித்துவிட்டு அவர் இந்த ரசிகர்களுக்கிடையே அந்த ரசிகர் கூட்டத்திற்கிடையே அவர் அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு இறுதி மரியாதையை நடிகர் விஜயகாந்துக்கு விஜய் செலுத்தியுள்ள காட்சியையும் பிரேமலதா விஜயகாந்திடம் அவர் பேசிய ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜய் இப்போது நேரில் இரவில் சற்று முன்பு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி செல்லக்கூடிய காட்சியையும் அந்த விஜயகாந்தின் உடலுக்கு அருகில் அவர் கண்ணீர் மல்க சோகத்துடன் நின்று அந்த இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் மற்றும் உறவினர்களிடம் விஜய் ஆறுதல் தெரிவித்துவிட்டு தனது இறுதி மரியாதையை விஜயகாந்திற்கு செலுத்திவிட்டு நடிகர் விஜய் அப்போது சற்று முன்பு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டத்துக்கு இடையே அங்கு நடிகர் விஜயுடன் ரசிகர்கள் மற்றும் விஜயகாந்த் குடும்பத்தினரும் அந்த இறுதி மரியாதையை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உடலுக்கு நடிகர் விஜய் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறையினர், ரசிகர்கள், பல்வேறு பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலியை செலுத்துகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.